கடவுளே! இவன் பேச்ச கேட்டு நம்ம முட்டை கடை வச்சோம். ஒரு நாளைக்கு 1 முட்டையோ 2 முட்டையோ தான் வருது. என்ன செய்றது? மாப்பிள அவன் பேச்ச கேட்டு கடைய வச்ச முட்டை கடை. முட்டை 1ஓ 2ஓ தான் வருது. பெரிய ஆர்டர் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஒரு ஆர்டரும் வர மாட்டேங்குதுடா. ஏன் இப்படி பண்ற? என்ன தினமும் இதே மாதிரி விசிறி வச்சு விசிற மாதிரியே ஒரு ஆர்டர் கூட வந்தா ஒரு முட்டை வாங்குறான். கேட்டா கூழ் முட்டைன்னு சொல்லி திருப்பி அந்த முட்டையை கொடுத்துட்டு நம்ம முட்டை நம்ம இவ்வளவுதான் இருக்கு. என்ன செய்யுது? உன்னை நம்பி 10 லட்சம் கடன் வாங்கி கடை முட்டை கடை பார்த்துக்கோ. கவலைப்படாம ஒரு நல்ல ஆர்டர் கண்டிப்பா வரும். நம்மளை தேடி வரும். பார்ப்போமே. வாங்க சார் வாங்க சார் வாங்க சார். வணக்கம் தம்பிலா. தம்பிலா நம்ம ஆக்சுவலாக 11ஆம் தேதி நமக்கு ஒரு கல்யாணம் இருக்கு நம்ம வீட்டில். கல்யாணம் ஆடுறா பண்ணிடலாம். அதுக்காண்டி பிரியாணிக்கு எப்பயுமே நார்மலாக அவுச்ச முட்டை தானே கொடுப்போம். ஆனால் இந்த தடவை நம்ம வித்தியாசமாக கொடுக்கணுன்றக்காண்டி நாங்கள் ஆம்லேட் கொடுக்கலான்னு இருக்கோம். அதுக்கு ஒரு 10,000 முட்டை நம்ம கல்யாணம் தேவைப்பா. சரியாப்பா? அதில் நீங்கள் ஒரு அரேஞ்ச் பண்ணி எனக்கு 10,000 முட்டை கொடுத்துருங்க. சரிங்களா? நம்ம கடையில் நீங்கள் எவ்வளோ முட்டை கேட்குறீங்களோ அவ்வளோ முட்டை நம்ம ஏற்பாடு பண்ணி பக்காவாக கொடுக்குறது தான் இது. நம்ம ஃப்ரெண்டு இவர் தான். நம்ம ஃப்ரெண்டு இவரோட சேர்ந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். கரெக்டாக சொன்ன டயத்துக்கு நாங்கள் கொடுத்துருவோம். விஷால முட்டை பெரிய முட்டையாக இருக்குது எங்கள் முட்டை. எங்கள் கோழி இதுலேருந்து நாங்களே முட்டையை எடுத்துருவோம். கரெக்டாக பெருசாக இருக்கும். சரிங்களா? சரி ஓகே வணக்கம்ப்பா. அப்புறம் நீ சொன்னோன்னு பாடுற இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிருடா. இந்த ஆர்டர் 10,000 முட்டை எடுக்கிறோம், தட்டி தூக்குறோம். சரியா? இதே மாதிரி நமக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும்டா. ஓகேடா. எல்லாம் யாரு? நம்ம என் ராசி தான். உன் ராசி தான். நீ பல்லுகளுக்கு இல்லைங்க. அதான் நீ சொல்ல இருக்கு. சூப்பரா. இதே மாதிரி தானே விளக்காமே வாடா. சரி நம்ம இப்படிலாம் கதையா விட்டுட்டோம். அந்த முட்டைக்கு நம்ம எங்க போடுறது? நமக்கு எங்கடா எப்பயும் போல நாமக்கல்ல ஏதோ முட்டை கடைக்கு போவோம். பண்ணைக்கு போய் முட்டையை வாங்கிட்டு கொடுத்துடலாம். அந்த ஆள் கேட்டது கொஞ்சம் பெரிய முட்டையாக கேட்டான். மான்குழி முட்டையை சேர்த்துக்கலாம். நம்ம பண்ணாத தொழில பெருசா இருக்கும். சேர்த்துக்கலாம். சரியா? நாமக்கல் போய் வான்குழி முட்டை வாங்கிட்டு வந்துடும். ஒரு வழியா நாமக்கலுக்கு வந்தாச்சு. பாரா எவ்வளோ கோழி எவ்வளோ முட்டை விடுதுன்னே. நம்ம நினைச்ச மாதிரி 10,000 முட்டை வாங்கிடலாம்டா. ஒரு அலட்சணம் இல்லை. சரி வா. வணக்கம் வாங்க சார். வணக்கம் சார். நம்ம கடையா சார் இது? இல்லை அவங்க கடை. சரி புட்றா. எத்தனை முட்டை என்னாச்சு? ஒரு 10,000 முட்டை. பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு கல்யாணத்துக்கு. ஒரு 10,000 முட்டை தேவை. அதான் உங்கள்கிட்ட வந்தோம்னா கிடச்சிருந்து தோணுச்சு. அதனால டேரக்டாக எங்கேயுமே போகலாம் அண்ணாச்சி. உங்கள்கிட்ட வந்திருக்கோம். உங்களுக்கு 10,000 முட்டை தேவை. ஒரு 10ஆம் தேதிக்குள்ள ஏற்பாடு பண்ணிக்கலாம் அண்ணாச்சி. 10,000 முட்டையா? இப்படி இல்லை நாமக்கல்ல ஆக்சுவலாக இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நோய் கொஞ்சம் நம்ம கோழிகளுக்கு நிறைய செத்து போச்சுங்க. அதனால கோழி நம்ம ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் சேர்த்து இது பண்ண கொஞ்சம் பாருங்களேன். இல்லை என் ஃப்ரெண்டுலாம் எல்லாரும் சேர்ந்து போட்டாலே உங்களால் 1000 முட்டை தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே உங்களால் கொடுக்க முடியாது என்னால். சரி நாங்கள் போய்ட்டு வரோம். சரி பார்த்துட்டு போய்ட்டோம். நன்றி. வசந்தி, நமக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த ஆர்டர் நம்மளால் முடிக்க முடியாதுன்னு தோணுடா. நம்ம நாமக்கலுக்கு போகிறான்னு முட்டை கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. நம்ம முட்டை கண்ணை என்ன செய்யறதுன்னு இப்போ யோசிக்க முடியல. நான் உனக்கு ஏதாவது ஐடியா தான் இல்லையா? எனக்குமே தெரியல. நானே யூடியூப் பார்த்தேன். இந்த ஐடியா உனக்கு கொடுத்தேன். நான் யூடியூப் பார்த்து ஐடியா கொடுத்தேன்னு சொல்லிடா. என் 10 லட்சம் என்னடா ஆகுறது? உன்னை நம்பதில் 10 லட்சம் இந்த இதில் போட்ட முட்டை இல்லை. நீ யூடியூப் பார்த்து மயிரை போட்டு பார்த்துன்னு சொல்லிடா. என்னடாச்சு? இந்த மாதிரி செத்துட்டியா? நல்லா போச்சு. இனிமேல் கடன் நம்பிக்கலாம். நாய் சிறுசா ஒன்று விழுந்ததுக்கு நீ கடையை முடிக்க பார்க்குறிய. இப்போ என்ன உன் பிளான் பி புரியுது? என்னைய முடிச்சுட்டு அப்படி சொன்னதுல நீ எந்திரிப்ப. அதனால எந்திரிக்க வச்சு பார்த்தல. உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன். இது என்னது? ஒரு மாதிரியா இருக்கு. இவ்வளோ தெரிஞ்சா நீ வாட்சியமாக கட்டுது. டைம் டேட் இருக்குது. இன்னும் மாதிரி என்னது அது? என்னடா ஆச்சு இப்போ? எங்கடா இருக்கும்? என்ன இடம்டா அது? இடமே மாதிரி இருக்கு. பார்த்தா பிரிட்டிஷ் காலத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. இந்த இடத்துல பில்டிங்லாம் எப்படி இருக்கு பாரு. ஆமாடா. இங்கே பாடுற கேலண்டரு என்ன வருஷம் போட்டுருக்கு பாடுறா. நான் இங்கே இது என்ன வருஷம் போட்டேன்னா அதே வருஷம் அதில் இங்கே வந்துருக்குடா. வச்சு இது டைம் ட்ராவல்ரா. கண்டிப்பாக இது டைம் ட்ராவல் தான். சரியா? எனக்கு ஒரு டைம் ட்ராவல். சூர்யாவை நம்ம காப்பாற்றுவோமா? வில்லன் சூர்யாவை. இந்த மாதிரி காமெடிலாம் பண்ண விட தவிர்த்து. ஓகே மச்சி, இது டைம் ட்ராவல் தான்டா. நமக்கு அடுத்துக்குள்ள ஜாக் பாட்டு
நம்ம முட்டையை வித்துடலாம்டா. முட்டை வித்துடலாம்டா. சரிடா. சீக்கிரம் சேர்ந்து கிளம்பலாம். எல்லாம் வெள்ளைக்காரன் நம்மளே வித்துருவான். நம்மளை வித்துருவோம். பார்த்தல மாப்பிள்ள, நம்ம பழைய இடத்துக்கு நான் உனக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். என் ஆசைப்படி முட்டை சூப்பர் மார்க்கெட் வைக்கண்டா. அது நம்மளுக்கு முட்டை தேவை. அதுக்கு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போனோம். போய் டைனோசர் காலத்தில் வாழ்ந்த டைனோசர் முட்டை எடுக்கிறோம். அதை எடுத்துகிட்டு வந்து இது வேற முட்டைன்னு சொல்லி ஏமாற்றி விற்கிறோம்டா. நீ சொன்ன மாதிரியே முட்டை சூப்பர் மார்க்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம்டா. கஸ்டமரு முட்டை கொடுத்துருக்காங்கல்ல 10,000 முட்டை. அந்த முட்டைக்கு இப்போ நம்ம முட்டை வந்து போய் எடுத்துகிட்டு வரோம். சரியா? ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு இதை சக்ஸஸ் ஆகும் நினைக்கிறோம்ப்பா. டைனோசர் காலத்துக்கு போட்டிருக்கேன். பிடிச்சிக்கோ. ஓகேவா? பயர்ல எங்கே போய் சேர்றதுன்னு தெரில. பார்ப்போம். அடுத்த டைனோசர் ஒளி டைனோசர்லாம் இப்படி தான் இருக்குமாடா? ஆமாடா, நம்ம காலத்தில் யாரும் பார்த்தது இல்லை. நம்ம நேர்லேயே போகிற டைனோசரை அங்கே பாரு, ஒரு டைனோசர் எந்திரிக்குது. கீழே முட்டை இருக்கிற மாதிரியா இருக்கு. ஆமாம், அங்கே ஒன்று இருக்குது. இந்த டைனோசர் பாரு. முட்டை போட்டு போயிடுச்சுடா. இல்லை நிற்கிது. போதுடா. முட்டை மட்டும் தான் இருக்குது. அதுக்கு தெரியாமல் அப்படியே போய் எடுத்துகிட்டு போயிடுவோம். மச்சி, எவ்வளோ பெரிய முட்டை! தூக்குடா. இவ்வளோ வெயிட்டாக இருக்கு. இந்த முட்டை கிடைக்குன்னா எதிர்பார்க்கவேடா. நம்ம சூப்பர் மார்க்கெட் கனவு நிறைவாயிருன்னு நினைக்கிறேன் நான். சரி, டைம் போடுறா. டைனோசர் வர மாதிரி இருக்கா? போடுறா. வைடா. வரட்டும். நீ நடுங்காத. சொல்லுங்கண்ணா. அப்படியா? இல்லைண்ணா, இது வந்து நம்ம பெசல் வான்கோழி வளர்க்குறோண்ணா. அந்த வான்கோழி விட்ட பெசல் முட்டை தான் இந்த இவ்வளோ பெரிய முட்டை. நம்ம விலைக்கேற்று, அதாவது முட்டைக்கேற்ற விலை தானே. நீங்கள் ஒரு முட்டையை உடச்சின்னு வச்சுங்களேன், ஒரு தெருவே சாப்பிடலாம். அந்த மாதிரி கவர்கள் போட்டுருவோம். ஒரு முட்டை 1000 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். பார்த்துக்கோ. இதே எத்தனை முட்டை எடுத்தோம்னா அதுக்கே தெரியாமல் அதே மாதிரி யாருக்குமே தெரியாமல் நிறைய முட்டை எடுத்துகிட்டு வந்து நீ சொன்ன மாதிரியே கடை வைக்கிறோம். கிடைச்சா முட்டை அங்கே ஒருத்தர் சிக்கிறான் பாரு. அந்த முட்டை தூக்கு. சூப்பரா. One day later. Months later. மச்சி, நம்ம சொன்ன மாதிரியே முட்டை சூப்பர் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டோம். பாடுறா என் கடையை பாடுறா. பார்க்கும்போது என் கண்ணே பட்டு சுற்றி போகணும். இல்லை, ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு முட்டை வச்சுருக்கான். கீழே போனால் கிரவுண்ட் ஃப்ளோரில் நாட்டுக்கோழி முட்டை, மேலே போனாக்கா பாய்லர் கோழி முட்டை, ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் போனால் வெடைக்கோழி முட்டை, அதுக்கு மேலே போனோம்னா அதுக்கு மேலே போனால் பர்சனல் முட்டை, அதுதான் வான்கோழி முட்டை. நம்ம இருக்கிற இது ஃபேமஸான முட்டை. அதுக்கு மேலே வாத்து முட்டை. ஒரு கடையவே நம்ம முட்டைக்காண்டி வச்சுருக்கோம்டா. சூப்பர் மார்க்கெட் யாராவது பண்ணியிருக்காங்களா? சந்தோஷமா இருக்கா? அப்பல முட்டை கடையில் கலையாச்சுடா. வா, நம்ம பர்ச்சேஸ் போயிட்டு வந்துடுவோம். அப்படியா? ஆமாம், பர்ச்சேஸ் போமா? சரி. என்னடா டைனோசர் நடமாட்டவும் இல்லை, இது முட்டையுமே எதுவுமே இல்லை. அங்கே பாடுறா, ஒரு 3 டைனோசர் செத்து கிடக்குதுடா. அங்கே பாடுறா, செத்து கிடக்குற டைனோசர் எல்லாம்.
சரி வா கொஞ்சம் தூரம் நடந்து பார்ப்போம், வேற எங்கேயாவது இருக்காங்க. மச்சான் நான் அங்கன்னா தேடிட்டேன். நானும் அவங்களாம் தேட்டேன்டா. ஒரு முட்டை வேணாம், டைனோசரே வேணாம், ஜஸ்ட் செத்துட்டு போயிடுவா. என்ன ஆச்சு? ஒரு அந்த அலைஞ்ச உயிரினத்தையும் நம்ம திருப்பி அழிச்சிருக்கோம்டா. நம்ம முட்டையெல்லாம் எடுத்ததுனால அதனால இனப்பிறப்பையும் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு வரடா. வரலாற்றையும் மாற்றி எழுதியிருக்கோம்டா. செத்ததை திருப்பி சாவடிச்சிருப்போம். டைனோசர் முட்டை அதுதான் உன் முட்டை. நீ மெல்ல சாவ் மெல்ல சாவ் மெல்ல சாவ் 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 ஒரு மாதிரி பண்ண இருந்தோமே ஒன்னா கடைசியில என்னடா செய்யறது? நிச்சயம் கடை ஏற்கனவே அழிச்சு போன ஒரு இனத்தை திரும்பவும் அழிச்ச மாதிரி ஆயிடுச்சுடா. இப்போ டைனோசர் அழிச்சதுன்னா வரலாறு பேசுமா? நம்ம தான் டைனோசர் காலத்தை அழிச்சோம்னு. இந்த கொடூரம் மனுஷன் நம்ம 2 பேரும் தானா? அது யாருக்குமே தெரியாது. தெரியாத வரைக்குமே நல்லது. தெரிஞ்சது நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டியதான். சரி வாடா, வேற ஏதாவது என்ன பார்ப்போம். ஒரு டைனோசர் எடுத்து அழிச்சிட்டு அப்பல முடியலடா. எனக்கு வேற நம்ம ஃப்ளோரில் முட்டை கம்மியாகிடுச்சுன்னு. நானே கில்ட்டில் பேசிட்டு இருக்கேன். டேய் நானும் கில்ட்டில் தானே பேசுகிறேன். ஏற்கனவே அழிஞ்சு போனேன் இல்லைங்கண்ணா. அழிஞ்சு தப்பு இல்லைடா. ஆனால் நம்ம கடை இப்போ எல்லாம் உருவாகிருக்கு. கடையை பாடுறா, ஒரு ரேக்கில் முட்டை இல்லைடா. இப்போ முட்டையை உருவாக்கணும், என்னடா பண்ணலாம்? இப்போ எனக்கு இன்னொரு ஐடியா தோணுது. வா அதை உனக்கு காமிக்கிறேன். ஏற்கனவே ஒரு டைனோசர் இனத்தை அழிச்சிட்டோம்டா. அப்படியே அழிஞ்சதுன்னு நம்ம அழிச்சோம், புதுசாக ஒன்று அழிக்கலை. இவ்வளோ ஒரு முட்டைக்கு ஆசைப்பட்டு ஒரு டைனோசர் இனத்தை அழிச்சிட்டோம்ல. கில்ட்டா இருக்குடா. கில்ட்டா எனக்கு தான்டா இருக்குது. சரி வா, நான் புது ஐடியா காட்டுறேன். புது ஐடியா? புது பிஸ்னஸா? புது பிஸ்னஸ் தான், ஆனால் இந்த பிஸ்னஸே விடக்கூடாது. வா காட்டுறேன். நீ எங்கடா கூட்டு வந்திருக்க? இங்கே பாடுறா. நம்ம புது வருங்காலம்டா இது. தப்பு கூட தப்பாகாது சத்தம் போட்டு சொல்லப்பா, அண்ணன் சொன்ன பாட்ட கேளு கைய